விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இங்க நிறைய சினிமா பின்புலம் சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல உழைக்கிற மக்கள் இருக்காங்க, வசதியானவர்களும் இருக்காங்க. ஸோ எல்லாம் கலந்த ஒரு தொகுதியாக தான் இது இருக்கு. ஜாதி மதம் பெரும்பான்மை எந்த ஜாதியும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு தொகுதியாக தான் அது இருக்கு. வேட்பாளர்கள் யாரெல்லாம்? வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சார்பாக பிரபாகர் ராஜா போட்டி போறாரு, அதிமுக சார்பாக விருகை ரவி போட்டி போறாரு, டிவிகே சார்பாக சபரிநாதன் அண்ட் நாம் தமிழர் சார்பாக சந்தோஷ் போட்டி போடுறாங்க. இதற்கு முன்னாடி இந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு 2011 பார்த்து சாதி தேமுதிக சார்பாக ஜெயிச்சிருக்காரு. 2016 வந்து விருகை ரவி அதிமுக சார்பாக ஜெயிச்சிருக்காரு. 2021 பிரபாகர் ராஜா வந்து திமுக சார்பாக ஜெயிச்சிருக்காரு. மக்கள் நீதி மையம் சார்பாக கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் போட்டிட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷன் வந்து மக்கள் நீதி மையம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஸ்நேகன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். நாம் தமிழர் வந்து ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து திமுக வெற்றிக்கு பெருசாக உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த தேர்தலில் டிவிக்கு டிவிகே சார்பாக சபரிநாதன் வந்து போட்டி போறாரு. இவர் யார் அப்படின்னா விஜயினுடைய உதவியாளர் ராஜேந்திரனுடைய பையன் தான். இது யாருக்காவது சாதகமாக அமையுமா இல்லைன்னா டிவிக்கு வெற்றி பெறும்? இப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ இந்த தொகுதி இருக்கு. வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையும் டிவிக்கே களத்தில் இருக்கிறதுனால டிவிக்கே யாரோட ஓட்டுகள் பிரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க யாரோட ஓட்டை பிரிக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்தோம். ஏன்னா இது வந்து ஒரு புதிரான ஒரு தேர்தலாக வந்து இருக்கு. அந்த மாற்றம் யாராக இருக்க வாய்ப்பு? டிவிக்கே தான் ஒரு மெயின் ரோல் அதில் ப்ளே பண்ண போகுது. பட் அது யார் ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு தேர்தல். ஸோ வெற்றி வாய்ப்பு அப்படின்றது விருகை ரவி அவர்களுக்கும் இருக்கு, பிரபாகர் ராஜாக்கும் இருக்கு. விருகம்பாக்கம் தொகுதியில யார் ஜெயிப்பான்ட்டு நீங்களே சொல்லுங்க மக்களே.